அதுக்கு என்னப்பா வேணா ரைட் விடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான மண்பானை காரக்குழம்பு எப்படி செய்கிறது, ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு நான் தேவையான அளவுக்கு வெங்காயம், கத்திரிக்காய், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காவை வந்து நான் 4 சைடு கிராஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் இந்த கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா அதில் நான் ட்ராப் பண்ண போகிறேன். செக் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சான்ட்டு. ஒன்று ஒன்றா கத்திரிக்காவை அதில் போட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி போட்ட பிறகு நம்ம நல்லா கத்திரிக்காவை வதங்கணும். 2 சைடுமே நல்லா ப்ரௌனிஷாக, இப்போ நான் காமிக்கிறேன்ல அந்த மாதிரி 2 சைடுமே ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கணும். திருப்பி திருப்பி போடுங்க. இது ஏன் நம்ம நாளாக கட் பண்ணுறோன்னா குழம்பு அப்போ தான் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அந்த கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா பார்க்க ப்ரௌனாக அழகாக இருக்குல்ல, குண்டு குண்டா. அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயில் நம்ம பொடிசாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை அதில் போட்டுடுறேன். வெங்காயத்தை வந்து கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னா மேலே ஆட் பண்ணிக்கலாம். நனையிற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும் காரக்குழம்புக்கு. ஏன்னா வந்து காரக்குழம்பு வந்து சூடு, நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சித்தனம் பண்ணும். ஸோ அதனால் நம்ம நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கிறது நல்லது. ஆனால் இப்போ வேண்டாம், வெங்காயம் வதக்கிறதுக்கு ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் குழம்புல டேரெக்டாக நிறைய ஊற்ற போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும், கலரும் இருக்கும், உடம்புக்கு நல்லது கூட. என்னடா எண்ணெய் இவ்வளோ போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க. நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது. நீங்கள் சேர்க்கறதுனால ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக கொலஸ்ட்ரால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ இப்போ நான் இருக்கிற வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். லைட்டாக தான் சொன்னேன், லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நான் லைட்டாக அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இருக்கிற வெங்காயத்தில். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 பார்ட்லேயே முடிஞ்சிடும். வெங்காயத்தை அப்படியே கூட ஆட் பண்ணலாம். நான் அப்படியே ஆட் பண்ண எனக்கு பிடிக்க மாட்டுது. நான் ஆல்ரெடி கொஞ்சம் புளியை வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன், டர்மரின் பியூரி. ஸோ அதை வந்து நான் இந்த பூண்டை வந்து உரிக்கெல்லாம் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் இடிச்சிருக்கேன். இடித்து பூண்டை யூஸ் பண்ணுங்கள், அதோட டேஸ்ட்டே தனி. நிஜமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோரோர் ஹெல்த்தி கூட. பூண்டை வந்து இடித்து தான் சாப்பிட்ணும், உரிச்சோ அரைச்சோ சாப்பிட்றது நல்லது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இடித்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. ஸோ இப்போ நான் தக்காளி 4 கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை வந்து நான் அப்படியே கரைச்சிக்கிறேன். அதில் முழுசாக தான், எதையுமே நம்ம கட் பண்ணுற வேலையே கிடையாது வெங்காயத்தை தவிர. இது மிஞ்சி போனால் ஒரு 7 to 8 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். ப்ரிப்பரேஷன்லாம் கடகடன் பண்ணிங்கன்னா 7 to 8 மினிட்ஸ் உங்களுக்கு கிச்சனில் வேலை இருக்குது. நீங்கள் சைட் பை சைட் நெக்ஸ்ட்டு எந்த வேலை கூட பார்த்துக்கலாம், ஈஸியாக பண்ணிடலாம் இதை. ஸோ இப்போ இந்த மாதிரி தக்காளியவும் கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ கரைச்சி வச்ச தக்காளியோட மஞ்சத்தூள் லைட்டாக போடுறேன், பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இப்போது மிளகாத்தூள் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணால் போதும். காரக்குழம்புன்றதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் நிறையவே ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை மிளகாத்தூள் வந்து மேக்ஸிமம் 2.5 டீஸ்பூன் போடுறேன். கரைச்சிக்கிறேன் மிளகாத்தூளையும் சேர்த்து குழம்போட. மண்பானையில் சமைக்கிறதே செம்ம டேஸ்ட்டு. அதுவும் இந்த மாதிரி கையில் கரைச்சி செய்கிற குழம்புக்கு வந்து டேஸ்ட்டே அளவே இல்லாமல் இருக்கும். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு காரம் பார்த்தலைன்னா வேணும்னா மறுபடியும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரொம்ப வதக்கிற வேலை இருக்காது, வெட்டுற வேலை இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் உண்மையாக கேட்டால். ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி கூட. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மண்பானை நல்லெண்ணெய்லாம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த மண் வாசனையும் இருக்கும் குழம்புல, நம்மளுக்கே உரியான மண் வாசனை இருக்கும்.
இப்போ நான் அந்த மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் குழம்புல. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கரைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க, நம்ம கரைக்கிறதுன்னு நம்ம லாங்குவேஜில் சொல்கிறோம். கிராமத்து ஸ்டைல்லாம் கூட்டுறது, குழம்பு கூட்டுறேன் அப்படின்வாங்க. கூட்டிட்டு இந்த வெங்காயம் வதக்கின வெங்காயத்தை வந்து நான் அப்படியே இதில் ஆட் பண்ணிடுறேன். எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வதக்கிற வெங்காயமே வந்து சட்டியில் வதக்கி இதை கலக்கி அதில் ஊற்றிடுவாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு சரி மண்பானையில் செய்யும் போது ஒன்று ஒன்றா எடுத்து செய்ய டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு தான் மறுபடியும் வெங்காயத்தை வதக்கிக்கிறேன் தனியாக. அவங்க வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த கரைச்சி கூட்டி வச்சுருக்கோம்ல அதை அதில் ஊற்றிடுவாங்க. ஸோ இப்போ இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கணும். இப்போது அடுப்பு லைட்டாக மறுபடியும் பற்ற வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் அதாவது ஒரு தாளிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதில் வந்து கடுகு, வெந்தயத்தை, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிறோம் குழம்ப தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடானதும் நான் கடுகு கொஞ்சம், இது உங்களுக்கு வெசல்ஸ் கூட ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம ஒரே பாட்டு கரெக்டாக முடிஞ்சிரும். போட்டுட்டு அது நல்லா தாளித்த பிறகு வெந்தயம் வந்து நிறைய சேர்த்துக்காதீங்க, வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புக்கு கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிரும், அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நல்லா அதையும் தாளிச்சிட்டு குழம்புல சேர்த்துடணும். நல்லெண்ணெய் எவ்வளோக்கெவ்வளோ சமையலில் சேர்த்துக்கிறோமோ அவ்வளவும் நல்லது, நம்மளுக்கு குளிர்ச்சி. அதுவும் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். என்னடா இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்களே நினைக்காதீங்க, அவ்வளவும் உடம்புக்கு நல்லது. காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் போட போட உடம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உப்பு வேணுன்ற அளவுக்கு உப்பு இதில் கம்மியாக இருந்துச்சு, ஸோ மறுபடியும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். குழம்புக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு குழம்புல வந்து ரொம்ப திக்னஸ், நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு கத்திரிக்காய் போட்டுட்டோம். தண்ணி கொஞ்சம், நான் இப்போ எனக்கு ரொம்ப திக்காக இருந்தது, ஸோ லைட்டாக நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லெண்ணெய் நிறைய ஊற்றுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா ஊற்றிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வைக்க போகிறோம். 5 மினிட்ஸில் நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இது நிஜமாகவே நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளவும் ஹெல்த்தி இது. நான் ஏன்னா வதக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கல டைமு, பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த மேக்ஸிமம் 10 மினிட்ஸை நம்ம எப்பயுமே வதங்கிறதுக்குலாம் நம்ம அடுப்புக்கிட்டே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்குள்ளே நம்ம மற்ற ஒர்க்லாம் பார்த்துடலாம். நான் இந்த குழம்பு செய்யும் போதே வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன். அந்த 5 மினிட்ஸில் எனக்கு எல்லா ஒர்க்கும் ஓவர் ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல பார்க்கவே. குழம்பு கொதித்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான், நம்ம மண்பானை காரக்குழம்பு ரெடி. கிராமத்து ஸ்டைலில் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.